சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தான் வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்பவும் போல் பேக் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டோட நெக் அகலம், ஹைட்டு, ஷோல்டருக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் போடுறது வந்துட்டு சைஸ் 36 ப்ளவுஸ்க்கான சைஸு. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வச்சே நான் வந்து கட் பண்ணிடுறேன். நீங்கள் எப்பவும் போலவே ஷோல்டரு இதெல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னோட மார்க்கிங் நான் காமிச்சிருக்கேன். 36 சைஸ்க்கு நான் என்னென்னவெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன்ட்டு. எப்பவும் போல் ஆர்ம் ஹோல் வந்து ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டில் மார்க் பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா? கழுத்தோட அகலம் நான் 2.25 வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலம் 3. உங்களோட ஹைட்டு, நெக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ ஃப்ரண்ட்டுக்கு அது நீங்கள் வச்சுக்கோங்க. 6.5, 7, 6 அது உங்களோட இஷ்டம். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹைட், அந்த ஷேப் எடுக்கிற ஹைட் தேவைன்னா 12.5, 36 சைஸ்க்கு 12.5லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 12.5 வச்சிங்கன்னா அந்த ஷேப் எடுக்கும்போது 12.75 உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ எப்பவும் போல் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் என்ன மார்க்கிங் போடுவோமோ அதை வந்து இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் மட்டும்தான் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி மார்க்கிங் எல்லாமே சேம் தான், சரிங்களா? இது கப் ஷேப்புக்கு 3 இன்ச்சு 1.5, அதுலேருந்து மேலே ஹைட் வந்து 2.5 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி அந்த ஷேப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம இதையே இந்த ஷேப் கர்வாக வந்துட்டு இந்த பிரின்சஸ் கட் போடுவோம் இல்லைங்களா, அது ஒரே ஒரு மார்க் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? இப்போது இங்கேருந்து கர்வாக வரணும். அந்த கர்வ் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வராமல் வி மாதிரியெல்லாம் வராமல் ஜஸ்ட் கர்வாகவே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் நான் ஸ்கெட்சில் வந்து டார்க்காக போட்டு காட்டுறேன். கரெக்டாக அந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்தால் போதும். பிரின்சஸ் கட்டில் வேறு எதுவுமே இல்லை. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கில் போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சு. டாட் பிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுக்கணும், எதுவுமே எந்த அவசியமே வந்து கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கட்டிங் மட்டும்தான் வேலை. மற்றபடி ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த டாட்டெல்லாம் நம்ம பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காதனால டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பேப்பர் கட்டிங் வரும்போது 2 பார்ட்டாக வரும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லைனை மட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு போயிடுறேன், சரிங்களா? கொண்டு போயிட்டு நெக்கையும், ஃப்ரண்ட்டோட நெக்கையும் கட் பண்ணி எடுத்தோம்னா அது ஒரு பேப்பர் கட்டிங், சரிங்களா? நம்பர் 1. அடுத்து நம்பர் 2க்கு வந்துட்டு மீதி இருக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அந்த ஷேப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா 2வது. இவ்வளோ தான் உங்களுக்கு பிரின்சஸ் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you for watching.